நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். நான் உங்கள் சக்தி ராஜா. நாம் இப்போ ஆணி மாதத்தினுடைய பலாபலனை பார்க்க போகிறோம். இந்த ஆணி மாதத்தில் காலபுருஷ தத்துவப்படி மிதுனத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார், 3ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார். முதல்ல கிரக சஞ்சாரங்களை நம்ம பார்ப்போம். 15/6/2024 சனிக்கிழமை, நவமி திதி, உத்திர நட்சத்திரம், காலை 5:47 இந்த சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறது. ஆணி மாதத்தினுடைய ஆரம்ப காலம் 17/7/2024 செவ்வாய்க்கிழமை வரைக்குமே இந்த ஆணி மாதம் 32 நாட்கள் இந்த சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து 12 ராசிக்கு எவ்வித பலன்களை அளிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மாதத்தில் புதன் பகவான் பெயர்ச்சி, சுக்கிர பகவான் பெயர்ச்சி, மாதத்தினுடைய கடைசியில் செவ்வாய் பகவான் மேஷத்திலேருந்து ரிஷபத்துக்கு வரக்கூடிய பயிற்சி, இந்த 3 கிரக பயிற்சிகளுமே இந்த மாதத்தில் ஆணி மாதத்தில் 12 ராசியினருக்கு எவ்வித சாதகம் எவ்வித பாதகம், எதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், எதெல்லாம் நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கணும், எப்படி நம்ம கிரகத்தினுடைய சாரம்சத்தை மேலே வெற்றி பெற வைக்கிறதுன்றதை நாம் பார்க்க இருக்கிறோம். 12 ராசிக்கு உண்டான ஆணி மாத பலன். தைரியத்திற்கே பெயர் போன மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். 3ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு வரார். 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானாதிபதி. உங்கள் ராசிக்கு வரும்போது உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றி பெறும். அதுவும் பற்றாது, உங்களுடைய ராசியில் சுக்கிர பகவான் புதன் பகவான் வராங்க. ராசியில் சுக்கிரன் வரும் காலம் அதீத ஆசைகள் ஏற்படும் காலம். 12ஆம் அதிபதி ராசியில் வரும்போது சுப செலவுகள் ஏற்படும். அத்தை மாமன் உறவுகளால் சற்று செலவுகள் இருக்கும். அத்தை பொண்ணுக்கு விசேஷம் சார், என் மாமா பொண்ணுக்கு விசேஷம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போது வரும். 4க்குரியவன் லக்னத் 4க்குரியவன் ராசியிலே வரக்கூடிய வாய்ப்புகள், 5க்குரியவன் பஞ்சம ஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது. இந்த ஆணி மாதத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலன் மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகிறது. ஆமாம், சுக்கிரனுடைய காரகத்தை உணவு தொழில் செய்யக்கூடிய அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள், பியூட்டிஷியன் வச்சிருக்கக்கூடியவர்கள், புத்தகம் சம்பந்தப்பட்டவர், இந்த ஸ்டேஷனரி வச்சிருக்கக்கூடியவர்கள், டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தை கையாளக்கூடியவர்கள், ஸ்டாம்ப் டியூட்டிலாம் வைக்கிறாங்க இல்லையா, பத்திரப்பதிவு பண்ணுறாங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்தினுடைய அதிபதி 5ஆம் அதிபதி எல்லாம் ராசியில் வரும்பொழுது நீண்ட தூரம் சற்று தூர பயணம் போய் வர மாதிரி இருக்கும். உத்தியோகத்தில் கொஞ்சம் பயணம் போயிட்டு வருமானத்தை தேடிட்டு வரங்க. திரைகடல் ஓடியும் திரவியும் தேடுன்னு சொல்லியிருக்கா. அதனால் நீங்கள் போகக்கூடிய இப்போ பயணம் உங்களுக்கு கூடுதல் வருமானத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவது திக்பலம். ஏற்கனவே உங்கள் வேலைலாம் ஸ்ட்ராங் பொசிஷனில் இருந்தால் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தினுடைய கடைசியில் செவ்வாய் பகவான் ரிஷபத்துக்கு வரார். 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வரார், குரு பகவான் வரார். அப்போ 12ஆம் இடம் பலம் பெற்றால்தான் ஒரு ஜாதகருக்கு தூக்கம் நல்லபடியாக இருக்கும், கனவுகள் நல்லா வராது, கெட்ட துஷ்கனவுகள் எல்லாம் வராது. நல்ல தூக்கம் வரணுனாலே 12ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும், இல்லை 12ஆம் இடத்துல சுபகரங்கள் இருக்கணும். 12ஆம் இடம் பலம் இருந்தால்தான் அவன் பதவியாளனாக வெற்றி கொள்ள முடியும். அதனால் இந்த மாதத்தினுடைய கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா குருமங்கள யோகம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல வேலை செய்யுது. நீங்கள் எங்கே போயிட்டு உங்கள் பாதத்தை வைக்கிறீங்களோ அந்த வீடு சுபிட்சமாக மாறும். அவள் உங்களை பாராட்டுவா, உங்களை சேவாத்தி பண்ணுவா, உங்களை உயசக்தியாக நினைக்க போகிறா. அதனால் மிதுன ராசி நேயர்களுக்கு ஏற்கனவே பாக்கிய சனி வேலை பார்த்துன்னு இருக்கு. பாக்கியத்தில் ஆணி 15 பிறகு அந்த சனி பகவான் வக்கரகதி ஆகிறார். வக்கரகதி ஆகத்தில் பூர்வீகத்தில் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை தீர்வு போகுது சார். எங்கள் அப்பா காலத்திலேருந்து இந்த பிரச்சனை சார், சொத்து பிரச்சனை, வழக்கு போட்டிருக்கோம், ரொம்ப நாளாக டிப்ரெஷனில் இருக்குது, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அந்த வழக்குகள் சாதகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், அதுக்கு உண்டான கால நேரம் வருது சார். அதெல்லாம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். பதவிகள் சற்று மாறி மாறி போகும். ஒன்று ஒரே நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர்நிலை பதவிகள் கிடைக்கும், இல்லை இன்னொரு வேலைக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லை ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலை ஜாயிண்டாக பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் இப்போ உருவாகக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அமையப்போகின்றது. 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். உங்கள் வீட்டில் ஏதாவது இப்போ படி சம்மந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது பூர்த்தி பண்ணால் ஒரு கொத்தனாரை வச்சு செஞ்சுக்கோங்க சார். இந்த படியை நான் இந்த பக்கம் போட்டிருக்கலாம்,
இந்த பக்கம் போட்டிருக்கலாம். அப்போ வாஸ்து தோஷம் ஏதாவது இருந்தால் இந்த மாதத்தில் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, வாஸ்து தோஷம் இருக்குது அப்படின்னு பேர். இப்போ கோச்சார ரீதியாக ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால அந்த தோஷத்தை நீங்கள் சர்ப்பலம் பண்ணுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய கிடைக்கும். அதற்குண்டான சாதகமான காலம் இது, சரி பண்ணிக்கோங்க. மிதுன ராசியில் உள்ள 2ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் புதன் பகவானும் போகிறதுனால உங்களுடைய வாக்கு சாதுரியம் மேலே போகும். அதுவும் இல்லாமல் புதன் அந்த இடத்துல பகையாக இருந்தாலும் சற்று கவனமாக, பேச்சிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களிடம் பேசும்போது கவனமாக இருங்க. மிதுன ராசியில் உள்ள ஆண் நண்பர்கள் பெண்களிடம் பேசும்போது சற்று வாய் அடக்கம் வேண்டும். என்ன பேசுகிறோன்னு சொல்லிட்டு யோசித்து பேசக்கூடிய விஷயத்தை இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இருந்தாலும் 2ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்பொழுது உங்களுடைய காரியமே பேசிய காரியத்தை ஜெயிக்கக்கூடிய காரியமாக உங்களுடைய காரியம் அமையப் போகிறது. குருமங்கள யோகமும் சூரியனுடைய சுக்கிரனுடைய புதனுடைய ராசியிலே கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கையும் உங்களுடைய பாவகத்தை பலம் பெறுது. நீங்கள் மிகப்பெரிய ஒரு பலவானாகவும் உங்களுடைய பெயர் புகழ் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய மாதமாகவும் இந்த ஆணி மாதம் இயங்க போகிறது. வண்டி வாகன சேர்க்கை வைத்திருக்கக்கூடிய செகனல் வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு கூட சிறு சிறு மாற்றங்கள் வரும். அந்த வண்டியை போட்டுட்டு புது வண்டி வாங்கலாம் சார் அப்படி ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன், புது வண்டி வாங்கிறதுக்குள்ள நேரம் இப்போ தான் வந்ததுன்ற கூடிய மாதம் உங்களுக்கு இந்த ஆணி மாதம். வண்டி ஏதாவது பழைய வண்டி மாற்றணும்னா இந்த மாதத்தில் மாற்றிக்கலாம். 10ஆம் இடத்துல ராகு, பதவிகள் கிடைக்கும், வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும், வெளிநாட்டு வருமானங்கள் கிடைக்கும். மீனத்தில் ராகு பகவான் இருக்கார், கோதண்ட ராகு. அப்போ 10ஆம் இடத்தை இப்போ சௌகரியமாக்குறார் உங்களுக்கு. ரொம்ப நாளாக எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணுறேன், நிறைய ஒரு ப்ரொமோஷனும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கடைசியில் ராகு பகவான் உத்திரட்டாதியில் பயணம் பண்ணுறார், சனியுடைய காரகத்துக்கு வரார். அதனால் உங்கள் தொழிலில் பல கெட்டிக்காரத்தனத்தை நீங்கள் பிரயோகம் பண்ண போகிறீங்க. இந்த மாதம் மிதுன ராசிக்கு ஏற்றம் தருமாறமாக அமையப்போகிறது. வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாத பலனும் கிரக சஞ்சார ரீதியாக, கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் பாவிக்குது, காலபுருஷ தத்துவப்படி அந்த கிரகங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்ற ஒரு பலனை தான் நம்ம வெளிப்படுத்தின்னு இருக்கோம். இந்த கிரக பலம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எவ்வாறு செயல்படுகிறது, கோச்சார ரீதியாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. என்னுடைய தனிப்பட்ட குழுவிற்கு வாட்ஸ்அப்பில் பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம், உங்களுடைய பெயர் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதக பலாபலனை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாவித சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய இந்த உமையவளிடம் மன்றாடி பிரார்த்திக்கிற. வாழ்க வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.